அண்மைச் செய்தி. கோவை அருகே காலையில் பிடிபட்ட சிறுத்தை உயிரிழந்திருக்கிறது. சிறுத்தையின் பற்கள் உடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். பிரவீன், சிறுத்தையின் பற்கள் உடைந்த நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு? கார்த்திகா, கோவை புறநகர் பகுதிகளில் ஒன்றான தொண்டாமுத்தூர், ஓனாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வாரம் முழுவதும் பெரிதளவில் அச்சுறுத்தலாக விளங்கி வந்த சிறுத்தை நேற்று இரவு 10:45 மணி அளவில் வனத்துறை மற்றும் உள்ளூர் பொதுமக்களின் உதவியோடு வலை கொண்டு பிடிக்கப்பட்டது. பிடிபட்ட அந்த சிறுத்தைக்கு பிடிபட்ட போதே பெரிய அளவில் அதற்கு தோல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் காயங்களும் அதிக அளவில் இருந்ததாக வனத்துறையினர் காலையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சில தகவல்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த பிடிபட்ட சிறுத்தையை மருதமலை பகுதியில் உள்ள வன பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு சிறுத்தைக்கு மேல் சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்ற முற்பட்டனர். இந்த நிலையில் மதியம் 1 மணி அளவில் சிறுத்தை உயிரிழந்து விட்டதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது, சிறுத்தைக்கு மேல் மற்றும் கீழ்பற்கள் உடைந்திருந்ததற்கான சான்றுகள் இருந்ததாகவும் கூறியிருக்கின்றனர். அது போக உடம்பில் பல இடங்களில் அதற்கு பிராக்சர்னு சொல்லுவாங்க, எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளும் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கான காரணம் மற்றொரு மாமிசம் உண்ணும் விலங்கினத்தோடு ஏதேனும் சண்டையிட்டு இருக்கலாம் என்கின்ற ஒரு முதற்கட்ட தகவலை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் சிறுத்தைக்கு மேற்கொண்டு அந்த பிரேத பரிசோதனை செய்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அதற்கு எதன் காரணமாக சிறுத்தை உயிரிழந்திருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றனர். இருப்பினும் இந்த சிறுத்தைக்கு உடல்நிலை வேறு விதமான மோசமான சூழலில் இருந்த காரணத்தின் காரணமாக இந்த சிறுத்தை அந்த ஆடுகளை எல்லாம் அவ்வளவு அந்த முன்பு அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சிறுத்தை மிகவும் அந்த ரொம்ப ஆக்டிவா இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த சிறுத்தை இது போன்ற நிலையில் இருக்கும்போது இருப்பினும் வேற ஏதேனும் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் கூண்டுகள் வைத்து கண்காணித்து வருகின்றனர். கார்த்திகா, கோவையில் காலையில் பிடிபட்ட சிறுத்தையின் பற்கள் உடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது வேறொரு விலங்கோடு சண்டையிட்டதன் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று வனத்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.